சார். பேசுற பாரதிய ஜனதா கட்சி 502 வாக்குறுதிகளை தயவு செய்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக எப்படி மக்களை ஏமாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. மக்களை திமுக ஏமாற்றியதால் இவர்கள் திமுக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா என்பதை ஒரு 35 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் திரு சிவசங்கர் அவர்களும் திரு கோவி செல்லியன் அவர்களும் பெரிய திரை அமைத்து நூற்றுக்கணக்கான ஊடகங்களை எதிரில் உட்கார வைத்து அதில் உங்களுடைய ஊடகமும் இருந்தது, பாஜக ஆதரவு ஊடகமும் இருந்தது. அந்த 502 வாக்குறுதியை பட்டியலிட்டு அதில் 365 வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறோம் என்று எல்லா ஊடகத்துக்கும் போட்டு காண்பித்து 40 வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட காத்திருக்கிறது என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லி அதை பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் புரிந்து கொண்டார்கள். வசைபாடுகள் 1000 வசைபாடலாம். எங்களால சொல்ல முடியுமா? ஒன்னாவது நிறைவேற்றினீங்களா? பஸ்ல போறவங்களுக்கு தெரியும் நாங்க நிறைவேற்றணுமா இல்லையான்ட்டு. மாசம் 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு தெரியும் வாங்கணுமா நிறைவேற்றணுமா இல்லையா அப்படின்ட்டு. அது தனி விவாதமா வச்சுக்கலாம். நிறைவேற்றணுமா இல்லை. பாலியல் கொடுமையெல்லாம் பெருகிவிட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. 15 நாளைக்கு முன்னாடி யூபியில பாரதிய ஜனதாவுடைய எம்எல்ஏ வீட்டுல வேலை கேட்டு போன பெண்ணை, பழைய சம்பவம், அவருக்கு அவருடைய தாயாரை கொலை செய்து லாரி ஏற்றி கொண்டு அந்த வழக்கே நடக்காமல் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் தண்டனை அறிவிக்கப்பட்டவர். என்ன தவறு? ஏன் தவறு? ஏன் தவறு? முழுசா கேட்டு பேசுங்க, முழுசா கேளுங்க. அந்த பாலியல் குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கிய போது அந்த பாலியல் குற்றவாளிக்கு மாலை அணிவித்து வரவேற்றது பாஜக. அது தவறா சரியா? அது தவறா சரியா? அது தவறா சரியா? பாலியல் குற்றவாளிக்கு மாலை அணிவித்து வரவேற்பது தவறா சரியா? பாலியல் குற்றவாளிக்கு மாலை அணிவித்து சாலை அணிவித்து வரவேற்பது சரியா தவறா? பாலியல் குற்றங்கள் நடக்காம இருக்க குற்றவாளிகள் சுதந்திரமா திரியானுங்க. ஒரு குற்றம் செஞ்சுட்டு வெளியே வர்றான், 10 நாள்ல வெளியே வர்றான். நேத்து ஒரு அம்மா போது அம்மா கேக்குது, எந்த குற்றவாளியாவது நீங்க வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்றீங்களா? நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. பதறீங்களே, கேள்வி கேட்டீங்கல்ல, பதறாதீங்க. நான் பதில் சொல்றேன். காதல வாங்கிட்டு அப்புறம் பேசுங்க. காதல வாங்கிட்டு அப்புறம் பேசுங்க. கேள்வி கேட்டீங்கல்ல, கேள்வி கேட்டீங்களா? நீங்க கூலா பதில் சொல்லாதீங்க. ரொம்ப கூலா பதில் சொல்லாதீங்க. எப்படி கூலா பதில் சொல்றது? நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. நீங்க எடுத்து அளவு விடுறீங்க, பொய்யா பேசுறீங்க. அது எப்படி கொட்டி சொல்லுங்க? கேள்விக்கு பதில் வாங்கிங்க. பதில் வாங்கிட்டு பேசுங்க. கேள்விக்கு பதில் வாங்கிட்டு அந்த பதில் சரியா தப்பா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. அப்புறமா பேசுங்க. பாலியல் குற்றவாளிக்கு நீதிமன்றம் ஜாமீன் பாலியல் குற்றவாளிக்கு நீதிமன்றம் ஜாமீன் தந்த போது மாலை அணிவித்து வரவேற்பது சரியா தவறா? நான் அத பத்தி கேட்கல. பாலியல் குற்றவாளிக்கு தமிழக அரசு குஜராத்ல, யூபில, மகாராஷ்டிரால இல்லைங்க, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? பாலியல் குற்றவாளிக்கு மாலை அணிவித்தால் அது பாஜக, பாலியல் குற்றவாளி கையும் காலையும் உடைத்தால் அது தமிழ்நாடு. போதுமா? பாலியல் குற்றவாளிக்கு கையும் காலும் உடைத்தால் அது தமிழ்நாடு. பாலியல் குற்றவாளிக்கு மாலை போட்டா அது குஜராத்தும் யூபியும். போதுமா? ஆசிபாக் என்ன சொல்றீங்க? இதுதான் ஆசிபாக் என்ன சொல்றீங்க? யார் காப்பாற்ற போறது? யாருக்கு காப்பாற்ற போறது? பாபா ரஹீம் தெரியுமா? ஹரியானால 17 முறை பரவல் கொடுத்திருக்காங்க. 17 முறை ஆளும் பாஜக ஹரியானா அரசு பாலியல் குற்றவாளி பாபா ரஹீம் என்ற சாமியாருக்கு 17 முறை பரவல் கொடுத்து வெளியே விட்டுருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அண்ணா பல்கலைக்கழக வழக்க 90 நாள்ல நடத்தி குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறோம். அதை பத்தி பேசுங்க. பதறீங்களா? உண்மையை சொன்னா யாரு கொடுத்து கேட்க மாட்டீங்களா? ஏன் பதறீங்க? சாங்க போடுறான், மாலை போடுறான், பரவல் கொடுக்குறான், அது தப்பு இல்ல. 90 நாள் தண்டனை கொடுத்தா அது தப்பா? பொள்ளாச்சி தெரியுமா? அன்னைக்கு இவ்வளவு பொங்கனீங்களா? இவ்வளவு கேள்வி கேட்டீங்களா? ரோடு வந்து போராடிங்களா? திமுக போராடிச்சு, திமுக பேசிச்சு, திமுக சிபிஐ வரைக்கும் மாத்திச்சு, திமுக கலெக்டர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிபிஐக்கு போக சொன்னாரு, சிபிஐக்கு மாத்துனாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான் பொள்ளாச்சி நடந்தது. பொள்ளாச்சி நடந்த அதிமுக வழக்கு எப்ப போச்சு சிபிஐக்கு? பொய்யா பேசாதீங்க, காலைல கேட்டுட்டு பேசுங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. நிறையாட்டே கேளுங்க. தேர்தல்
கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க பேசும்போது ஒரு அமைதியானால பேசிட்டீங்க. நான் பேசுற உங்க கேள்விக்கு பதில் சொல்ற போது பொறுமையா கேட்டாதான் அது நாகரிகம். நீங்க பதிலுக்கு பதில் லாவணி பாண்டீங்கன்னா உங்க கேள்வியில தப்பு இருக்குன்னு ஆயிடும். என்னுடைய பதிலா உங்களால பொறுத்துக்க முடியலன்னு ஆயிடும். நீங்க கேள்வி கேட்டீங்களா, இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு எவ்வளவு மின்சாரம் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சவால் விட்டு சொல்றேன். 2011 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட இலவச மின்சார இணைப்பு வெறும் 3500. கூகுள செக் பண்ணிக்கங்க, அரசு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட மின்சார இணைப்பு இலவச இணைப்பு வெறும் 3500. திமுக ஆட்சியின் 4.5 வருஷத்துல இலவச மின்சாரம் வழங்கப்பட்ட இணைப்பு 1,65,000. நீங்க பொய்யா சொன்னீங்கல்ல, ஏன் இந்த பொய்? யாரை ஏமாத்துறதுக்கு ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? டேட்டா இருக்க கையில மேடம் சொன்னாங்க. நான் சொல்றேன் கேமராக்களே இல்ல. படிங்க மேடம், அப்டேட் வாங்கிக்கங்க. தெற்காசியாவிலேயே ஒரு நிமிஷம் தெற்காசியாவிலேயே 1000 மடங்கு உயர்த்திருக்கீங்க. தண்ணி வரி 1000 மடங்கு உயர்த்திருக்கீங்க. மேடம், தண்ணி வரி உயர்த்துறது, மின்சார கட்டணம் உயர்த்துறதெல்லாம் யூனியன் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படிதான். அது தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் உயர்த்துற, குஜராத் அரசாங்கம் உயர்த்துகிறது, உத்தரப்பிரதேச நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் உயர்த்திதான் ஆகணும், வேற வழி இல்ல. பேசி முடிச்சிருக்கேன் அப்புறமா தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு நான் பதில் சொல்றேன். பாலியல் வழக்கு இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் 3000 பாலியல் வீடியோக்களை வைத்திருந்தவரை இந்தியாவுடைய பிரதமர் வந்து பிரச்சாரம் செய்தார். அது சரியா? கொடுமை இல்லையா? நீங்க கேக்குறீங்க, பதில் சொன்னா திருப்பி கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன பண்ணு சொல்றோம் மேடம். போய் பிரியா மேடம் கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு. எதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் வாங்க பட்டியல் போட்டு பேசலாம். பெட்ரோல் யார் 40 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னது? யார் வரி ஏற்றிட்டு இருக்கிறது? இந்தியாவுக்கு நீங்க உலக நாடு பெட்ரோல் விலை எவ்வளவு மேடம் ஒண்ணு சொல்லட்டுமா? மேடம், நீங்க கச்சா எண்ணெய் $170 வித்த பொழுது இந்தியாவில் பெட்ரோல் விலை 55 ரூபாய். மேடம், நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்களே ரெண்டு பேருமே. அவரை 2வது சுற்றுல ரவுண்ட் கட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? கச்சா எண்ணெய் $170 வித்த போது இந்தியாவின் பெட்ரோல் விலை 55 ரூபாய். இன்னைக்கு கச்சா விலை ராஜாச்சரி செகண்ட் ரவுண்ட் விட்டக்கூடாது, 2 பேரும் உடவே கூடாதுன்னு ஏதோ பேசி வச்சுட்டீங்களான்னு. சரி, கொஞ்சம் அவரை பேச விடுங்க. அவரு பேச ஆரம்பிச்சு சண்டை போட்டு இருக்கிறீங்க. விஜயதாரணி மேடம், கொஞ்சம் பொறுமையா ஏதோ பேச விடுங்க. சார், நீங்க பேசி முடிங்க சார். விஜயதரணி மேடம், எனக்கு 2 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு கேள்வி பதில் சொல்றேன். உங்களுக்கு 3000 கொடுத்தீர்களே, வாய்ப்பு கொடுங்க மேடம், ப்ளீஸ். உங்களுக்கு 3000 கொடுத்தீங்களே, மீதி தொகையை எப்போ தருவீங்க? அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க அவங்க. 13,000 நிலுவை தொகையை எப்போது தருவீர்கள்? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிலுவை தொகையை ஒன்றிய அரசு எப்ப மேடம் கொடுக்கும்? தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க பிச்சை கேட்கிறோம் மேடம். தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக நாங்க பிச்சை கேட்கிறோம். தமிழ்நாட்டு வாதியாருக்காக நாங்க பிச்சை கேட்கிறோம். அந்த கல்வி உதவி தொகையை, அந்த பணத்தை நீங்க எப்ப மேடம் தருவீங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிராமப்புற மக்களுக்காக நாங்க பிச்சை கேட்கிறோங்க. எப்பங்க தருவீங்க? எப்ப ஜிஎஸ்டி தமிழ்நாடு பணத்தை தருவீங்க? நாங்க தமிழ்நாட்டு மக்கள் நாங்க பிச்சை கேட்க தயாருங்க, போராட தயாருங்க, அந்த நிலுவை தொகையை எப்போது தருவீர்கள்? கல்வி நிலுவை தொகை, 100 நாள் வேலை வாய்ப்பு நிலுவை தொகை, ஜிஎஸ்டி நிலுவை தொகை, அது எப்ப தருவீங்க? தரலையே. சமஸ்கிருதம் வளர்ப்பதற்கு 1600 கோடி, தமிழை வளர்ப்பதற்கு 27 கோடி பிச்சை கேட்கிறோம். பரவாயில்ல, இறங்கி வரும். எப்ப தமிழ்நாட்டுக்கு தருவீங்க? தமிழ்நாட்டுல நல்லது மேடம், ரொம்ப நன்றி.